எல்லாருக்கும் வணக்கம். வவுனியா பழைய மாணவர்கள் ஐக்கிய ராட்சியம் நடாத்தும் தமிழர் விளையாட்டு போட்டி நடைபெற போகிறது. அதை பார்க்குறதுக்காகத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம். ரெய்னஸ் பார்க்கில் தான் நடக்குது இன்றைக்கு. வாங்க போய் பார்க்கலாம். விளையாட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க, நிறைய கார்கள் நிற்கிது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாட்டுகள் ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கு வெதர் நல்லா இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் என்ன விளையாட்டு நடக்க போகுதுன்னு. இப்போ தான் உள்ளே போக போகிறோம். இதான் என்ட்ரன்ஸ். சங்கமம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும் விளையாட்டு போட்டி பார்க்குறதுக்காக. எங்களோட தமிழர் கலாச்சார உடை அணிந்து வந்து கொண்டிருக்கணும். உண்மையிலே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. கலாச்சார முறையில் வாழை மரம் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும். இதில் பாருங்கள் எல்லாமே போட்டிருக்குது. சங்கீதா ஜுவல்லரி, சேலம் பிரியாணி, அவுல் ஃபைனான்சியல், பெஸ்ட் ஃபுட். அந்த பக்கம் திருவனாக்கா வந்து கொண்டிருக்கிறா. ஹலோ, உங்களை திருப்பி சந்திக்கிறதுல சந்தோஷம். நீங்கள் ஏதாவது விளையாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். நெட்பால் விளையாடுறேன் நான். இன்றைக்கு விளையாடுவேனோ தெரியல. என்ன விளையாடுறோம் நீங்கள்? நெட்பால் விளையாடுறோம். நாங்கள் O40 இருக்கிறோம். ஓகே, நீங்கள் ஒரு டீம் வச்சுருக்கிறீங்க? ஆமாம். என்ன காலமாக விளையாடுறோம். நாங்கள் 14 இயர்ஸாக விளையாடுறோம். ஓகே, இன்றைக்கு நீங்கள் விளையாடுங்க. ரிசர்வில் நிற்கிறேன் நான் இப்போதைக்கு. சப்போஸ் யாரும் இல்லையென்று சொன்னால் விளையாடுவேன். இப்போ நான் இடையில ஒருக்கா வெளியில் போக வேண்டி இருக்குது. அப்போ அதனால் சரி இப்போ வந்து ஒருக்கா காலை நிகழ்வுகளை பார்த்துட்டு திரும்ப போகலாம் வந்துட்டு இருக்கிறேன். நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? சூப்பரா இருக்கு. உண்டே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து நாங்க பாப்போம் சார். ஆனா நல்லா செய்வினோம். அப்படியா? இடையில திருப்பி போறோம்டா. ஓகே. ஓகே. இது என்னத்துக்கா? எல்லாருக்கும் எந்த பண்ணி நாட்களுக்கா? வரவேற்பு நடைபெறுகிறது. எங்களோட வரவேற்பு குத்து உலகத்தை காத்து விடாதாக்குமா? அதான் live in concert in Wembley. DV Prakash. Oh. DV Prakash and Sainthavi and Sutat. இப்போ இந்த கடைகளை பாருங்க. எல்லாம் கடைகள், நிறைய கடைகள் வந்திருக்கு. பாத்திரங்கள், சின்ன பிள்ளைகளுக்கான டாய்ஸ்கள் வந்திருக்கு. அவையில் இந்த விளையாட்டு திங்ஸ் தான் நிறைய வந்திருக்குது. மேக்கப் திங்ஸுகள் பார்ப்போம். வேறு என்ன கடைகள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்க டாய்ஸ் எல்லாம் இருக்குது. பிளான்ட் வச்சிருக்கணும், டாய்ஸுகள். சாலினி வைங்க இப்போ. ஜுவல்லரிஸ், ஃபேன்சி ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்திருக்கு. நல்லா இருக்கே. ஹலோ, எது உங்களோட ஷாப் இது? இங்கே வாங்க. எங்கே இருக்கு உங்களோட ஷாப்? LK ஜுவல்லரிஸ். ஆன்லைன் ஷாப்பிங்கா? ஓகே. இது வெயிட் பண்ணுங்க. எல்லாம் ஒரே ப்ரைஸோ? இது என்ன வாரண்டி இருக்கா? இது எப்படி கனகாலம் பாவிக்குமா? 1 year. ஓகே. இது யாரு டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க தானே? இது வந்து ஒற்றை செயின்லேயும் இருக்கா? அது எவ்வளோ ப்ரைஸ்? ஜூஸ் அங்கே. வெயிட் செகண்ட். இங்கே வந்து
தான் கடைகள் எல்லாம் வச்சு எல்லாம் ஜுவல்லரி ஷாப், அந்த டாய்ஸுகள், டெரி பியர். போட்டிருக்கு புளியங்குளம் பவனியா அந்த இடங்கள் வவுனியா மாவட்ட இடங்கள் எல்லாத்தின் போட்டுகளும் இங்கே வச்சிருக்கணும். புளியங்குளம், மாங்குளம், ஏதோ ஊரில் போய் நின்ற மாதிரி இருக்குது இந்த போட்டுகளை பார்க்க. இப்போ விளையாட்டுகள் ஆரம்பிக்க போது கடைகள் எல்லாம் வந்து கடை இப்போ தான் போட்டு கொண்டு இருக்கினோம். இன்றைக்கி வெதர் வந்து கொஞ்சம் மழை வருமோ அப்படின்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும். இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும், பாரம்பரிய இசை நிகழ்வுகள். இந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்கணும். உண்மையிலே மழை வராமல் இருக்கணும், அப்போ தான் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மழை தான் விட்டு தரணும். பார்ப்போம் வேறு என்ன கடைகள் வந்திருக்கான்னு பார்ப்போம். இங்க ஒரு ஆட்டோ இங்கே பாருங்க ஷாலினி, இங்கே வந்து பாருங்க ஷாலினி, லுக் ஆட்டோ, இதுதான் ஆட்டோ. ஸ்ரீலங்காவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது ஆட்டோ. சாப்பிடலாம் வந்து கடை அந்த ஒரு பல அழகாக வச்சிருக்கு. இங்கே ஆட்டோ பாருங்க, ஆட்டோ பார்க்க எங்க இந்த கிறிஸ்டல் ஈவெண்ட் இந்த சாப்பாடு தான் மெயினான சாப்பாடு. யா இன்சைட் போய் இருக்கலாம் உள்ளுக்கு. வா யா நோ டோர் இல்லை. என்ன போட்டிருக்கிறேன் கிறிஸ்டலுக்கு? ஜெஃப்னா விடுங்க அந்த போட்டை. கிளிநொச்சி ஜெஃப்னா. கிறிஸ்டல் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். சாப்பிடலாமா, உணவு திருவிழாவாம். பார்ப்போம் இன்றைக்கு என்ன டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிறிஸ்டல் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துருக்குறோம். கிறிஸ்டல்ண்ட இந்த பாருங்க இதெல்லாம் வச்சிருக்கணும். வவுனியா மாவட்டம், கொழும்புல இருந்து எவ்வளோ தூரம், அம்பாறை, கண்டி, அனுராதபுரம், மன்னார்லேருந்து எவ்வளோ தூரங்கள் எல்லாம் கிலோமீட்டர் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். வேறு என்ன இருக்குது? சாலினி கீழே போடக்கூடாது ஜூஸை, டோன்ட் த்ரோ இட். வேறு என்ன கடைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெஷ் கோகோனட் விற்கணும் பாருங்க. ஊருக்கு போன மாதிரி ஒரு ஞாபகமாக இருக்குது. ஃப்ரெஷ் கோகோனட். இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் செய்து குடிப்பினோம். இது கிறிஸ்டல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் செய்யணும். ஹாய், இதெல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்குது. மிகவும் அழகாக ஃபலூடா எல்லாமே உடனே மேக் பண்ணி தருவினோம். எல்லாமே கிறிஸ்டல் ஈவெண்ட் தான் செய்யணும். ரோஸ்டட் பீனட்ஸ் உடனே ரோஸ்ட் பண்ணி கொடுப்பினோம். இங்கால பார்த்தா கேண்டி ஃப்ளோர்ஸ் அண்ட் பாப்கார்ன்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் லேட்டாக வந்துடும். கேஷ் டோக்கன். இது என்னது? என்ன லொட்டரியா இது? என்ன நீங்க வந்து என்ன வாங்க போறீங்கன்னா நீங்க டோக்கன் தான் வாங்கலாம். கார்ட் காஷ் யூஸ் பண்ணலாம். இங்க தான் கார்ட் காஷ் டோக்கன்ஸ். ஓகே, ஏதாவது நாங்க வாங்க போற மாட்டோம். இங்க டோக்கன் எடுத்துட்டு போய் தான் வாங்கணும். ஒன்லி கேஷ். கார்டு செய்யலாம். இதான் கிறிஸ்டல் உணவுகள். இங்கே இப்போ நாங்கள் உணவுகளுக்கு டோக்கன் எடுத்தால் இதில் வந்து வாங்கலாம். கப் கேக்ஸ் இருக்குது. ஹலோ, இந்த கப் கேக்ஸ் இருக்குது, கேக்ஸ் இருக்குது.
நீங்க என்ன ப்ரோக்ராம் செய்ய போறீங்களா? ப்ரோக்ராம் செய்யல. ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. நாங்க யூடியூப் செய்யறோம். ஓகே, தேங்க் யூ. வவுனியா சங்கத்துக்கு வந்த தேங்க் யூ. நாங்க வவுனியா. உங்களோட இடம் வவுனியா? ஆமா. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள். நீங்க எந்த இதன்னு சொல்லல? நாங்கள் சேந்தன் லண்டன் தமிழ். ஓகே, சேந்தன் லண்டன் தமிழ். ஓகே, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்குறோம். ஓகே, அடுத்த முறை நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, டெஃபினெட்லி. நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணபடியே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாமே கிறிஸ்டல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் உணவுகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செய்யணும். புட்டு குழல் எல்லாமே சுட்டு பழக்கடை இருக்கு. கரும்பு, பிலாப்பழம், இதான் இந்த ஜாக் ஃப்ரூட், கொய்யா தெரியுமா? கொய்யா ஸ்ரீலங்கன் ஃப்ரூட் ஷாப். இவ்வளோ பிக் தான் ஜாக் ஃப்ரூட். இங்க பாருங்க, கொய்யா, ரம்புட்டான், இவ்வளோ பிக் தான். அது பப்பாயா, இதெல்லாம் ஊர்ல கூய் விற்கிற மாதிரி இருக்குது. வணக்கம். கிருஷ்ணல நடக்கிற சங்கமம், வவுனியா சங்கமம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. வாங்கோ. எங்கட பழக்கடைக்கு வந்திருக்கிறீங்க. வாங்கோ. மாம்பழம், கொய்யாப்பழம், அன்னாசி பழம், வாங்க வாங்க. துளுப்பு போட்டு கொடுக்கலாம். அன்னமுன்னா இருக்கு, காட்டம். என்ன வேணுமாக்கா? செவ்வாழை இருக்கு, மங்குஸ்தான் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, என்ன வேணுமா இருக்குண்டா. சில்லங்கன் அன்னாசி இருக்கு. உடனே வெட்டி தூளுப்பு எல்லாம் போட்டு தரலாம். அக்காக்கு என்ன வேணும்? பலாப்பழம் இருக்கு, வெட்டி தூளுப்பு போட்டு தரலாம். வவுனியா டவுன்ல பாக்குற மாதிரி தான் இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. தம்பியோட நின்று ஒரு படம் எடுப்பேன். உங்களோட நிக்காமலா? தம்பி இல்ல, அதெல்லாம் இல்ல. சாலினி பின்னுக்காம போடணும், மறிய கூடாது. டோன்ட் த்ரோ இட். பட்டர் மில்க், மேஜிக், சிலோன் சோப். இதான் சிலோன் சோப். பாருங்க, ஸ்ரீலங்கால இப்படி இருக்கும் எல்லாம். கிரிப்ஸ், இந்த இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விளையாடிட்டு தரலாமா? இந்த அம்மா மக்கள் ஏற்கனவே வருகை தந்து விட்டார்கள், இன்னும் வருகை தரவிருக்கிறார்கள். ஏன் லேடிஸ் ஓடினும் தானே ஆட்டோ? பாத்தீங்களா சாலினி ஆட்டோவை? இப்படிதான் ஓடுறது, முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிறது ஆக்கள். ஆட்டோவில் ஏறணுமெண்டாவாக்கு ஆசையாம, அதான் ஆட்டோவில் ஏறி இருக்கிறா பாருங்க. தயவு செய்து எல்லோரும் அது இந்த காத்துக்கு எல்லாம் போகுது இங்கே அல்லது ஒவ்வொரு பொறுப்புகளில் இருப்பவர்களை தவிர தயவு செய்து ஏனையவர்கள் அங்கே செல்லுங்கள். முன்னுக்கு இருந்து வரணும் மாமோ. பாத்தீங்களா டான்ஸ் ஆட? இப்ப எல்லாருமே நாங்க முன்ன என்ட்ரன்ஸுக்கு போய் அங்க இருந்து இந்த இருக்கு சின்ன பிள்ளைங்க விளையாட்டுகள். போடுங்க, தள்ளுங்க தள்ளுங்க. பின்னுக்கு போடுவோம். இங்கே வாங்க. இப்ப எடுக்க கூடாமா? கம். அங்கே இருந்து எல்லாரும் வரணுமா? வாங்க வாங்க. இப்பதான் என்ட்ரன்ஸுக்கு வாரம். என்ட்ரன்ஸுக்கு வந்து திருப்பி எல்லாரும் உள்ளுக்க போறோம். இப்ப வேட்டி சாரி எல்லாம் போட்டு தான் எல்லாரும் வந்திருக்கணும். நிகழ்வுகளோட தான் உள்ளுக்க நாங்கள் என்டர் பண்ணி போகிறோம்.
மைதானத்தினுடைய அரங்குக்கு அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னதை போல எங்கு சென்றாலும் எங்கள் இனத்தினமும் மொழியின் அடையாளமும் வவுனியா பழைய மாணவர் சங்கத்தினுடைய இந்த சங்கமம் நிகழ்வு மிகப்பெரிய சான்று. கடந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமான முறையிலே இதே மைதானத்திலே மிக விமர்சையாக இடம்பெற்ற நிகழ்வினை தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் வவுனியா சங்கமம் 2025 கோலாகலமாக எங்கள் இசையோடு ஆரம்பமாக இருக்கிறது. கோகுலன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தமிழரின் இசையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் கலையக பறை இசைக்குழுவினருடைய அந்த இசையோடும் இதயத்தோடும் சங்கமம் 2025 விமர்சையாக ஆரம்பமாக இருக்கிறது. இப்பொழுது பறை இசை கலைஞர்கள் மேடை ஏறுவார்கள். பறை இசை கலைஞர்கள் மேடை ஏறுவார்கள். அதை இந்த சங்கமம் இசை நிகழ்விலும் ஆரம்ப நிகழ்வாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதிலும் பறை இசை என்பது தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுக்கான இசை. இது எங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணங்களும் எங்களோடு பயணிக்கின்ற இசை என்பதை இந்த புலம்பெயர் தேச மண்ணிலே, குறிப்பாக பிரித்தானிய மண்ணிலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் தளங்கள் கிடைக்கின்றனவோ, எங்கெங்கெல்லாம் இந்த இசையை இசைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றனவோ, அந்த இடங்களிலே எல்லாம் இந்த தமிழ் கலையகத்தினுடைய கலைஞர்கள் தொடர்ச்சியாக இசைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இங்கு இருக்கின்ற எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த இசையினுடைய வீரியத்தையும், அதனுடைய எண்ணத்தையும், அதனுடைய சூட்சுமங்களையும், அதனுடைய பொருட்களையும் கடத்துவதிலும் அவர்கள் தங்களுடைய பணியை மிக செவ்வனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இசையை நாங்கள் இந்த அரங்கிலே கேட்கக்கூடிய ஒரு தருணம். கலையகம் சார்பிலே எங்கள் கலைஞர்கள் இப்போது இந்த அரங்கிலே
எங்கள் அடுத்த தலைமுறையின் எண்ணயம், இன்னொரு புறம் எங்கள் இசையினுடைய வீரியம், இவை யாவும் சேர்ந்து வந்திருக்க இந்த அரங்கிலே உங்களுடைய கரவொலியோடு வவுனியா சங்கமம் 2025 ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். நன்றி எங்களுடைய கலைஞர்களுக்கு. இது ஒரு மிகப்பெரிய தவம். ஏனென்றால் எங்களுடைய கலையை, எங்களுடைய வலியை, எங்களுடைய வரலாற்றை கடத்துவதற்கு எங்கள் கலையும் எங்கள் தலைமுறையும் அவர்களுக்கான நன்றியையும் எங்களுடைய கடமையையும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாங்கள் விளக்கேற்றி மலரஞ்சலி செலுத்தி தொடர்ச்சியாக நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே பெயர் கொடுக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஆசிரியர் பெருந்தகைகள், சிறப்பு அழைப்பாளர்களை தயாராக இருக்குமாறு தயவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டெப்யூட்டி மேயர் திருமதி குமார் சகாதேவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இருவருமாக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அற்புதமான காட்சி ஒன்று, அந்த பெரும் அரசனை, பெரும் தலைவனை வணங்கியபடி அவருக்கான மலரஞ்சலி இப்பொழுது வெற்றி வாகையாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து கவுன்சிலர் ராஜன் சீலன் அவர்களை மரியாதையோடும் அன்போடும் அழைக்கின்றோம். இப்பொழுது மலர் தூவப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு போர் என்பது புதியதல்ல. இந்த மண் தன்னுடைய வீரத்தை பறைசாற்றியது என்பதும் புதியதல்ல. இந்த மண் வீர திருமகர்களை கண்டதும் புதியதல்ல. இந்த மண் வரலாறு படித்ததும் புதியதல்ல. இந்த மண்ணுக்கு தமிழனுடைய பாரம்பரியத்தையும் தமிழனுடைய ஆழமான சிந்தனைகளையும் கடத்தியதும் புதியதல்ல. இப்போது கண்டம் விட்டு கண்டம் வந்திருந்தாலும் அங்கும் தமிழனுடைய வீரியத்தையும் தமிழனுடைய வரலாற்றையும் கடத்துகின்ற மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற வவுனியா மாவட்ட பழைய மாணவர் சங்கம் திரு சிவலிங்கம், பாவர்குளம் மகாவித்யாலயம் திரு இலங்கை மென்னன், நடுங்கணி மகாவித்யாலயம் திரு கருணாகரன், மகாவித்யாலயம் திருமதி ரட்னசிங்கம், சிசிஜிஎம்எஸ் திருமதி சிவலிங்கம், புளியங்குளம் இந்து கல்லூரி திருமதி தனபாலசிங்கம், திரு மகேந்திரராஜா, திருமதி மகேந்திரராஜா, திருமதி ராஜன், திருமதி நாகராஜ், திரு வெண்ணியசிங்கம். இவர்களோடு சேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரும் நீங்கள் மலர் தூவி வணக்கம் செலுத்தலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதன் தொடர்ச்சியாக நாங்கள் கொடியேற்றல் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கொடியேற்ற நிகழ்வுகளுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற அனைவரும் கொடியேற்றும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த பெயர்களை பார்த்து கொடிக்கம்பத்திற்கு விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொடிக்கம்பத்திற்கு விரைவாக வாருங்கள். கொடியேற்ற போகிறீர்கள். எனவே தயவு செய்து இந்த கொடியேற்றுகின்றதன் பின்புறம் நீங்கள் அனைவரும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் கொடியேற்றுகின்ற இந்த வளைவுக்கு பின்புறம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வில் பிரித்தானியாவுடைய கொடியை ஏற்றி இந்த கொடியேற்றல் நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக டிப்யூட்டி மேயர் திருமதி குமார் சகாதேனா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி குமார் சகாதேனா அவர்களை பிரித்தானிய கொடியை ஏற்றி இன்றைய நிகழ்வில் கொடியேற்றல் நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்கு அன்போடு அழைக்கின்றோம்.
செட்டிகுளம் பாடசாலைக்குரியவர்கள் தயவு செய்து கொண்டு கொண்டு வாருங்கள். செட்டிகுளம் பாடசாலை, நெடுக்குளம் பாடசாலையினுடைய கொடியை ஏற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நான் நிற்கிறது தெரியும், என்னுடைய இடது புறத்தில் இருந்து ஒவ்வொரு கொடிகளாக ஒரு சில வினாடிகள் தாமதத்தோடு நீங்க ஏற்றிக்கொண்டு வருவது பொருத்தமானது. ஏனென்றால் புகைப்பட கலைஞர்கள் அதை புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல காட்சிப்படுத்த வேண்டிய தேவை ஒரு 5 வினாடிகள் தாமதத்தோடு 5 வினாடிகள் தாமதத்தோடு தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தினுடைய கொடியை ஏற்றி வைப்பதற்காக திரு இந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பாடசாலைகளை அழைக்கவிருக்கின்றோம். திரு மதிசூதனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு மதிசூதனன் அவர்கள் வவுனியா சங்கமத்தினுடைய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். எல்லா பாடசாலைகளுடைய பிரதிநிதிகளும் வந்துட்டீங்களா? சேமமடே பாடசாலை, செட்டிகுளம் பாடசாலை, புளியங்குளம் பாடசாலை, பாவற்குளம் மகாவித்யாலயம் சார்பாக திரு இலங்கிமன்னன் அவர்கள், நெடுங்கேடி மகாவித்யாலயம் சார்பாக திரு கருணாகரன் அவர்கள், சைவ பிரகாச மகாவித்யாலயம் சார்பாக திருமதி சிவகுமாரி அவர்கள், செட்டிகுளம் மகாவித்யாலயம் சார்பில் திருமதி ரட்னசிங்கம் அவர்கள், சிசிடிஎம்எஸ் பாடசாலை சார்பில் திருமதி சிவலிங்கம் அவர்கள், புளியங்குளம் இந்து கல்லூரி சார்பிலே திருமதி தனபாலசிங்கம் அவர்கள், கனகராயன்குளம் மகாவித்யாலயம் சார்பிலே திருமதி பத்மநாதன் அவர்கள், ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயம் சார்பிலே திருமதி கயல்விழி அவர்கள், திருமதி நித்யா அவர்கள், திருமதி ஜெயவேதி, திருமதி விஜி, திருமதி சுசீலா, திருமதி கிருஷ்ணலதா, திருமதி சூரியகலா, விக்னேஸ்வரா மகாவித்யாலயம் சார்பிலே திருமதி ரோகிணி ரஞ்சன் அவர்கள், வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயம் சார்பிலே திரு வன்னியசிங்கம் அவர்கள், திருமதி நாகராஜ், திரு மகேந்திர ராஜா, திருமதி மகேந்திர ராஜா, திருமதி ராஜன், திரு சதாசிவம் அவர்கள். அதைத் தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தினுடைய கொடி இங்கே ஏற்றப்பட காத்திருக்கின்றது. திரு இந்திரன் அவர்கள் அந்த கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து வவுனியா சங்கமத்தினுடைய கொடியேற்றல் நிகழ்வும் இங்கு இடம்பெற இருக்கிறது. திரு மதிசூதனன் அவர்கள் அந்த கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். பிரிட்டிஷ் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் அந்த நாட்டினுடைய மாட்சிக்கு பொருத்தமாகவும் அந்த நாட்டினுடைய கொடியை ஏற்றுவது என்பது மரபு. அந்த வகையிலே பிரித்தானிய கொடி இந்த நிகழ்வில் முதலாவதாக ஏற்றப்பட தொடர்ச்சியாக வவுனியா மாவட்டத்தினுடைய கொடி இப்போது ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. வவுனியா மாவட்டத்தினுடைய கொடியை இந்திரன் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார். கோகுலம் இந்த மண்ணிலே அல்லது இந்த மாவட்டத்திலே குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே பிறந்த எந்த தமிழர்களும் வாழ்ந்திருக்காமல் போயிருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அரிதானது. அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த வவுனியா மாவட்டத்தினுடைய கொடி பிரித்தானிய மண்ணிலே இப்போது உங்களுடைய கரவொலிக்கு மத்தியிலே ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக சங்கமத்தினுடைய கொடியை திரு மதிசூதனன் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார். பொதுவாக இந்த பிரித்தானிய மண்ணிலே பல பகுதி விளையாட்டு நிகழ்வுகள் இதர நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற வேளையிலே எல்லாம் வவுனியா மாவட்டத்திற்காக இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறாதா என்கின்ற அங்கலாய்ப்பு வவுனியா மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பேருக்குமே இருந்திருக்கும். அதனுடைய வெற்றிகரமான 2வது ஆண்டிலே வவுனியா சங்கமம் கொடி இப்போது பட்டொளி வீசி ஏற்றப்பட்டிருக்கின்றது. பிரித்தானிய கொடி வவுனியா மாவட்ட கொடியை தொடர்ந்து வவுனியா சங்கமம் 2025 வவுனியா சங்கமத்தினுடைய ஏற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் பாடசாலைகளுடைய கொடிகளுக்கு நாங்கள் நகர்ந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது புளியங்குளம் பாடசாலையின் கொடி ஏற்றி வைக்கப்படுகின்றது. புளியங்குளம் பாடசாலையின் கொடி சேனா அவர்கள் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். அதே போல பாவற்குளம் ஒன்றிற்கான கொடியினை எட்வர்ட் அவர்கள் ஏற்றி வைக்கவிருக்கின்றார்.
கோமர்சன் குளம் பாடசாலையின் கொடியினை குணார்த்தன் அவர்கள் ஏற்றி வைக்கவிருக்கின்றார். அதே போல திரு ரத்னேஸ்வரன் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார். வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் கொடியினை முகமது லாஃபீத் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். கல்மடு பாடசாலையின் கொடியினை தர்ஷி அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். பாவக்குளம் பாடசாலையின் கொடியினை இலங்கை மன்னன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். பூந்தோட்டம் பாடசாலையின் கொடியினை புனரட்னம் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய கொடியை திரு யோகா நேசராஜன் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய கொடியை திரு தொடர்ந்து சேமமடு பாடசாலையின் கொடியினை சிவகுமாரன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். ஓமந்தை பாடசாலையின் மகா வித்தியாலயத்தின் கொடியினை சைவ பிரகாசா மகளிர் வித்தியாலயத்தினுடைய கொடியை திரு வைத்துக் கொண்டிருக்கிறார். நாதன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். நெல்லுக்குளம் பாடசாலையின் கொடியினை ஏற்றி வைக்கின்றார். ரமணன் அவர்கள் சின்னடப்பன் பாடசாலையின் கொடியினை திரு கருணாகரன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். அடுத்ததாக திரு மோகன்ராஜ் அவர்கள் தரணிக்குளம் பாடசாலையினுடைய கொடியினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். கோவில் புளியங்குழு பாடசாலையின் கொடியினை திரு சிவா அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். அடுத்து திரு குலசிங்கம் அவர்கள் நெடுங்கேணி மகா வித்தியாலயத்தினுடைய கொடியினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஏற்றி வைத்திருக்க பிரித்தானிய கொடியோடு வவுனியா மாவட்ட கொடி, வவுனியா சங்கத்தினுடைய கொடியும் பட்டொளி வீசி இங்கே பறந்து கொண்டிருக்கின்ற இனிதான 2025 தருணத்திலே இந்த பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நமது மண்ணில் நிகழ்ந்த அசம்பாவிதங்கள், போர் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அத்துணை பேருக்கும் செலுத்துவோம். முதலாவதாக தமிழ் மொழி வாழ்த்து பாடலை பாடுவதற்காக உடனடியாக மைதானத்துக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தமிழ் மொழி வாழ்த்து இசைக்க இருக்கின்றவர்கள் தயவு செய்து மேடைக்கு தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமலந்ததனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, வானமலந்ததனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழ்கடல் வைப்பி தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க
துலங்குக வையகமே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு கொல்லையகன்று துலங்க தமிழ்நாடே தொல்லை வினைதரு கொல்லையகன்று சுடர்காயும் நாடே அறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வானம் அறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே. இறை வணக்கம் மும்மதங்களினுடைய இறை வணக்கமும் இங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலேயும் சைவ இசை வணக்கத்தோடு திரு வசந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு வசந்தன். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. இசையோடு திருமதி ஜாய்சி. வாழ்க தமிழ் மொழி என்று கூறிக்கொண்டு எனது அன்பு உள்ளங்கள் உறவுகள் எல்லோரும், குறிப்பாக வவுனியாவை சேர்ந்த நீங்கள் இப்படியான ஒரு மகத்தான சிறப்பான சீரான மிகவும் மனதை கவரக்கூடிய மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பண்டாரவன்னியன் பரம்பரையில் வந்த நாங்கள் எல்லோரும் கலந்து ஒற்றுமையாக இதை சீரும் சிறப்புமாக தொடர்ந்து பல வருடங்கள் நடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு சிறு அனுபவத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அந்த நாட்களிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு கொழும்பிலிருந்து போய் வண்டியில் போகும் பொழுது வவுனியாவை வந்து அடைந்தவுடன் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரும். ஓ, யாழ்ப்பாணத்துக்கு வந்து விட்டோம் என்று. அப்படியான ஒரு நினைவோடு இன்றும் இங்கே அந்த வவுனியா என்ற போர்டை நான் பார்க்கும் பொழுது எங்கே புகை வண்டியில் யாழ்ப்பாணத்துக்கு போகின்றேனோ என்ற ஒரு நினைவு மனதுக்கு வந்து ஒரு விதத்தில் ஒரு ஆனந்த கண்ணீர் கூட எனக்கு வந்துவிட்டது. இந்த மகத்தான நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்திய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் மேன்மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வேறு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதனால் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த மேடை நிகழ்வுகள் ஒருபுறம், மறுபுறத்திலே போட்டிகள் மைதானத்தின் ஆங்காங்கே ஆரம்பிக்க இருக்கின்றன. உங்களுக்கு பிடித்த உணவுகளையும் நீங்கள் உண்டு மகிழக்கூடியதா இருக்கும். காது ஒரு பக்கம், வயிறு ஒரு பக்கம், அதே போல உங்களுடைய கண் ஒரு பக்கம், உங்களுடைய உடல் அவயவங்கள் விளையாட்டிலும் இன்னொரு பக்கம் என்று எல்லாம் இருக்க போகின்ற நேரத்திலே தொடர்ந்து ஒலிவாங்கியோடு இலங்கையிலே ஒரு பிரபல்யமான ஊடகத்திலே நீண்ட காலம் பணியாற்றி இருக்கின்ற அனுபவம் கொண்டிருக்கின்ற வவுனியா மண்ணினுடைய புதல்வர் அறிவிப்பாளர் கிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க கிரி. வணக்கம். வவுனியா மண்ணினுடைய சொந்தங்கள் அனைவரையும் மீண்டும் கடந்த வருடத்துக்கு பிறகு இந்த வருடம் இந்த பிரித்தானிய மண்ணிலே எங்கள் பெருமைக்குரிய வவுனியா மண்ணினுடைய சொந்தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய பெருமை 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 என்று சொல்லக்கூடிய இந்த சங்கமம் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் என் சார்பாக அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மேடையிலே பல நிகழ்ச்சிகள் அரங்கேற காத்திருக்கிறது. எங்களுடைய அன்பான அறிவிப்பாளர்கள் சொன்னது போல உங்களுடைய கண்களுக்கு விருந்தாக இந்த மேடையிலே பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், மைதானம் முழுவதும் சுற்றி வர பல நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. வாய்க்கு இனிய சுவையாக, குறிப்பா வவுனியால இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க வந்து அந்த பக்கம் அவ்வளவு விஷயமே உங்களுக்காக இருக்கு. எனவே
முழுக்க இன்றைய நாளை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கிரி சொன்னதை போல ஒரு பக்கம் உணவு, அதே போல நிறைய அனுபவ உரையாடல்கள் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாரையும் சந்திக்கின்ற போது நாங்களே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் சந்திக்கிறோம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அவைகள் 3 விளையாட்டு விளையாடலாம். அது எல்லா பெற்றோர்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் விளையாடுறத பார்த்தா அவைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட், தேர்டுன்னு சொல்லி மெடலும் கொடுப்பினோம். அவைகளுக்கு சரியான ஹாப்பியாக இருக்கும். அதே நேரம் பாருங்க, மேடை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்குது. பாட்டுகள், டான்ஸ் அந்த மாதிரி அந்த பக்கம் அது நடந்து கொண்டிருக்கு. எங்கே பார்க்குறேன்டே தெரியல. இந்த மைதானத்தில் இப்போ ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நாங்கள் ஆட்டோவில் ஏறி கிளிநொச்சியிலேருந்து வவுனியா போட்டோட அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு விடுவினோம். எல்லாருமே ஆட்டோவை பார்த்தாலே நல்ல சந்தோஷமா இருக்கு. ஊர்ல நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட. தயவு செய்து தடகள போட்டிகளுடைய அந்த ட்ராக்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தடகள போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் தடகள ட்ராக்ஸினுடைய அந்த பொசிஷனுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து உடனடியாக வந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டிகள் மிக விரைவிலே ஆரம்பிக்க இருக்கின்றன. பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கான ஃபுட்பால் விளையாட்டு நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு டீம்களும் வந்து விளையாடி கொண்டிருக்கணும். ஒரு பக்கம் வாலிபால் நடக்குது, கிரிக்கெட் நடக்குது. ஒவ்வொரு விளையாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. St. Jude Sports.
விளையாட்டு திட்டங்களுக்கு மிக வேகமாக விரைவாக வந்து சேருமாறு நாங்கள் தொடர்ந்து இந்த கல நிகழ்ச்சிகள் இந்த மைதானத்திலே இந்திய வாசிய அந்த ஞாபகங்கள் வந்து போனது இப்படி பலர் கொண்டிருக்கிறீர்கள் வந்து பேசுகின்றோம். நீங்கள் உங்களோடு பேசிக்கொள்ள வேண்டாம் இருக்கிறது. தொடர்ச்சியாக 2வது நீண்ட திட்டமிடலின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடல் உழைப்பு இதற்கு நேரத்தை செலவழிக்க போடப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி குறித்தல் என்பதும் ஒரு அடி இதற்காக தொடர்ச்சியாக மாறாது பணியாற்றிக் கொண்டிருந்தது. இதன் முன்னின்று இந்த பெருந்தேரை இழுத்துக் கொண்டிருக்கின்ற பலருள் சஜி அவர்கள் முக்கியமானவர். இதை தொடர்ச்சியாக தலைவராக இருந்து இதனை வழிநடத்திக் கொண்டிருக்கிறவர்கள். எனவே சஜி அவர்களை அன்போடு கோரிக்கை அழைக்கின்றோம் தலைமை உரை நிகழ்த்துவதற்காக. மிகவும் குறுகிய காலத்தில் உருவான இந்த வவுனியா மாவட்ட பழைய மாணவர் ஒன்றியம் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 9 பாடசாலைகள், வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பாடசாலைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக உருவாக்கி பின்பு படிப்படியாக இன்று 27 பாடசாலைகளை உள்வாங்கி இந்த பிரித்தானியா மண்ணிலே நாங்கள் பல தேசங்களை கடந்து இங்கு வாழ்ந்தாலும் இங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். உண்மையிலே தமிழர்கள் ஒரு அசாத்திய சாதனைகளை அவ்வப்போது செய்து வருவது நாங்கள் அறிந்தது. வரலாற்றை திரும்பி பார்த்தோமானால் தமிழினம் செய்யாத சாதனைகள் ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு பல சாதனைகளை, பல சோதனைகளை கண்டாலும் பல சாதனைகளை செய்த ஒரு இனம் எங்களுடைய தமிழினம். அந்த தமிழினத்தின் பல வெற்றிகளில் ஒன்றாக நாம் இதை கருதுகிறோம். அதாவது புலம்பெயர் தேசங்களில் நாம் வாழ்ந்தாலும் எம் தேசத்தின் உறவுகளையும் எமது பாடசாலைகளையும் மறக்காமல் நாங்கள் இங்கு ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு அமைப்புகளை உருவாக்கி வருவது வழக்கம். ஆனால் நாங்கள் சற்று அதற்கு மேல் ஒரு படி சென்று அந்த அனைத்து பாடசாலைகளையும் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 27 உயர்தர பாடசாலைகளை ஒன்றாக்கி நாங்கள் ஒரு கோடை விழாவை, வழமையாக இங்கு கோடை விழா என்றால் வெறும் விளையாட்டோடு மட்டுமே முடியும். ஆனால் அதிலேயும் ஒரு படி சென்று நாங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகளை உள்ளடக்கி கடந்த வருடம் நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், நாங்கள் எதிர்பாராத அளவு உறவுகள் வருகை தந்தார்கள். இந்த வருடமும் அதே போல அவ்வளவு உறவுகளும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் இந்த ஒரு இலக்கை அடைவது, அந்த இலக்கை அடைவதற்கு எத்தனையோ உறவுகளின் மனித மனுத்தியாளங்கள் பின்னால் இருக்கின்றன. சிலர் தங்களது உடல் உழைப்புகளையும் பலர் நிதி பங்களிப்புகளையும் நன்கொடைகளாகவும் அனுசரணையாளர்களாகவும் தந்துதவி இருக்கின்றார்கள். இன்னும் பலர் இப்படியான இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை மேலும் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அதுதான் இங்கு முக்கியம். இந்த நிகழ்வுக்காக எத்தனை நாள் எத்தனை பேர் பாடுபட்டாலும் இந்த வருடம் கிட்டத்தட்ட 17 குழுக்களாக, அது உபகுழுக்களாக 40 உபகுழுக்கள், கிட்டத்தட்ட 120 மேற்பட்ட உறவுகளின் ஒற்றுமையான முழுமையான பங்களிப்போடு இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு, இந்த நிகழ்வை
இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு பலர் இதற்கு பின்னால் நின்று உழைத்திருக்கின்றனர். நாங்கள் இங்கு நிகழ்வை வைத்து இதிலே வரும் ஒரு ஏறிய லாபத்தை விதியை நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கின்ற எல்லைப்புற கிராம மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக செய்வதென்ற ஒரு இலக்கை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கினோம். கடந்த வருடம் நடந்த இந்த சங்கம நிகழ்விலே கிடைக்கப்பெற்ற லாபத்தில் ஒரு பகுதியை நாங்கள் இந்த வருடம் மார்ச் மாதம் வவுனியாவுக்கு சென்று அங்கு ஒரு வவுனியாவிலே ஒரு அறிமுக விழாவை வைத்து அந்த விழாவிலே கிட்டத்தட்ட 25 முன்பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக தொலைக்காட்சி ஸ்மார்ட் டிவி பென்டிரைவுடன் வழங்கி அவர்களுக்கான ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளையும் வழங்கி அவை அனைத்தும் வவுனியா கல்வி திணைக்களத்தின் வழிகாட்டலிலே அந்த வேலை திட்டங்கள் நடைபெற்றன. ஆகவே அந்த வவுனியாவிலே நடந்த அறிமுக விழாவில் அந்த நிகழ்வு கடந்த வருடம் ஈழத்து எழுத்தாளர்களினால் உருவாக்கப்பட்ட புலம்பெயர் தேசத்து எழுத்தாளர்களினால் உருவாக்கப்பட்ட சங்கமம் இதழ் என்ற இதழ் ஒன்றை இங்கு கடந்த வருடம் வெளியிட்டிருந்தோம். அதை மீண்டும் அங்கு அறிமுகம் செய்து வைத்து ஏனென்றால் கூடிய எழுத்தாளர்கள் அங்குதான் இருந்தார்கள். அந்த புத்தகமும் கலைமகள் வாணி அச்சகத்திலே அங்கே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. அதனாலே அந்த புத்தகத்தை அங்கே மீண்டும் அறிமுகம் செய்த அந்த நிகழ்வோடு எங்களுடைய இந்த அமைப்பு இயங்குவதற்கு தேசத்திலே இந்த அமைப்பு இயங்குவதற்கு இளம் தலைமுறையினரை 27 பாடசாலைகளுடைய பழைய மாணவர்களுடைய ஆகிய இளம் தலைமுறையினரை ஒரு குழுவாக உருவாக்கி 27 இணை செயலாளர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை அங்கே உருவாக்கி அந்த அமைப்பை அங்கு நாங்கள் அறிமுகம் செய்து வைத்தோம். அந்த நிகழ்வு மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் ஒரு திடீர் வெள்ள அனர்த்தம் ஒன்று நிகழ்ந்தது. அதையும் அந்த பிரதேச சபையின் அனுமதியுடன் அவர்களின் வழிகாட்டலிலே கிட்டத்தட்ட 150 குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கி நம்மால் இயன்ற சில உதவிகளை செய்தோம். ஆகவே இங்கே 2 விடயங்கள் நடக்கின்றது. ஒன்று, நாங்கள் இங்கே எமது அடுத்த சந்ததியினுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது பிள்ளைகள் பல உறவுகளோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லோரும் இந்த தேசத்திலே ஒரு நாளிலே இங்கே ஒன்றாக கூடி மகிழ்கின்ற ஒரு நாளாக அமைகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வாறான ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கின்றது. அதை போல் வவுனியா மாவட்டத்துக்கான ஒரு அடையாளமாக இந்த நிகழ்வை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதன் பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கின்றது. ஆகவே இங்கு அந்த நிகழ்வு நடக்கின்றது. இதிலே நாங்கள் சந்தோஷமாக கூடி ஆடி பாடி விளையாடி மகிழ்கின்ற அதே வேளையில் எங்கள் தேசத்து தொப்புள்கொடி உறவுகளுக்கு உதவுவது, இதுதான் எங்களுடைய மோட்டோவாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். உவப்ப தலைகூடி உதவிடுவோம். நான் கடந்த வருடம் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். மீண்டும் தெரியப்படுத்துவது என்னுடைய கடமை. அந்த வகையிலே உவப்ப தலைகூடி உதவிடுவோம் என்ற அந்த இலக்கை நோக்கி நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகவும் 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 முக்கியம். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றீர்கள் என்பதை எங்களுக்கு கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய வருகை விளையாட்டுகள் நீண்ட காலம் பயணிக்கும். அந்த பயணத்தில் நாங்கள் அத்தனை பேரும், இந்த உறவுகள் அத்தனை பேரும் இதிலே உறுதுணையாக இருந்து எங்களுடைய அடையாளமாக, வவுனியா மாவட்டத்தின் அடையாளமாக இதை நாங்கள் என்றென்றும் காக்க வேண்டும். அதே நேரம் இது வவுனியா மாவட்டத்தின் ஒரு அமைப்புத்தான் ஒழிய இது ஒட்டுமொத்த எங்கள் தேசத்தின், எங்கள் இனத்தின் ஒரு அடையாளமாக நாங்கள் கொண்டு சேர்ந்து எல்லோரையும் ஒன்றாக்கி நாங்கள் பயணிப்போம் என்பது உறுதி. அதில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த நிகழ்விலே எங்களை இந்த நிலைக்கு உருவாக்கிய
எங்களை இன்று இந்த நிலையில் வைத்திருக்க காரணமாய் இந்த தாய் தந்தை கடவுளுக்கு அந்த வரிசையில் ஆசிரிய அதிபர் அவர்கள் முக்கியமானவர்கள். அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம். அவர்களுடைய ஆசிகள் எங்களுக்கு என்றென்றும் தொடர்ந்து இருக்கும். அவர்களை நாங்கள் என்றென்றும் இருங்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குவோம். அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதம அதிதி அவர்களுக்கும் அவர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய ஒவ்வொரு துறையினருக்கும், குறிப்பாக சமூக ஊடக தளங்களுக்கும், யூடியூபர்ஸா இருக்கட்டும், டிக்டாக்கர்ஸா இருக்கட்டும் மற்றும் ஏனைய அவர்களுடைய பங்களிப்பும் இந்த நிகழ்வுகளை ஒரு பரந்த அளவிலே ஒரு பேசுபொருளாக கொண்டு சென்றது கடந்த காலங்களில். அவர்களுக்கும் இந்த தருணத்திலே அமைப்பின் சார்பாக தலைவர் என்ற ரீதியிலே நான் நன்றி அந்த நடன நிகழ்ச்சி இந்த மேடைகள் காத்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நிறையாழ்கை செய்து இந்த மேடைக்கு கொண்டு வருகிறார் ஸ்ரீமதி சிவானந்தா. அக்ஷயா சிவபரன், அந்த மண்பண்ணை நிகழ்வுக்காக நாங்கள் உதவிகளை செய்யுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சிகள் இந்த மைதானத்திலே மேடைகளை இடம் Guys, get off the podium! Get off the podium! Get off the podium! Yeah, Kansini Yava. Kansini. Hansini Sayandan. Yeah. Thank you. Third place for race, Hansini Sayandan. எங்க அந்த பஸ் இருக்கு? Aradhya Mohan Raj. Oh, sorry Anna. நான் கவனிக்கல நீங்க நின்றது. Sorry. He, the person got second prize, yeah? நீங்க Aradhya, no girls, இங்க பாக்கணும். Okay. Aradhya. சில்வர் போறீங்க third prize. இங்க பாருங்க. அதானா? ஓகே. Okay, medal பிடிச்சிருங்க கையில. கட்டிமா.
நான் உங்களோட பேர் சொல்றேன், நீங்க நின்றா ஸ்டார்ட் லைனுக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு வச்சுகிறது இந்த மாணவர்களுக்கான மதிப்பளிக்கும் நிகழ்வு இப்போது நம்மோடு இடம்பெறுகிறது. அந்த மதிப்பளிக்கும் நிகழ்வுக்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது விக்ரானந்தா கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியர் திருமதி சீனிவாசன் அவர்களை அன்போடு நாங்கள் மாணவர்களை தொடர்ச்சியாக உங்களது பேச்சை கேட்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். மேலாளராக There's 6 girls.
இந்த அது மட்டும் சில பள்ளிக்கூடங்களில் ஒழுங்கான படிக்கிறது கலந்து பேசி ஆலோசித்து இந்தந்த பாடசாலைகள் மிகவும் தேவையான விடயங்கள் செய்ய வேண்டும் என்று அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உதவி செய்யக்கூடிய. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுவர்களுக்கான விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோலை கடல் மின்னல் மரங்கள் மீந்திருக்கும் இன்மை உழைப்பு ஏழ்மை என்பவற்றை பாடுகள் அவ்வளவாக தமிழ் இங்க பாருங்க Okay, girls, think about it. Hold the medal. Year 1 girls, please.
நிக்கிறபடியா கேக்குறீங்க. என்ன டோய் வேணும்? சின்ன பிள்ளைகளுக்கான நிறைய டாய்ஸ் கடைகள் எல்லாம் வந்திருக்குது. மற்றது ஃபேன்சி ஷாப்ஸ், சாரீஸ், சட்டைகள் எல்லாமே வந்திருக்குது. நாங்கள் விளையாட்டுகளோட இந்த ஷாப்பிங்கையும் செய்கிற மாதிரி இன்றைக்கு நாங்கள் இந்த விளையாட்டுகளையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணினோம். பிள்ளைகளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிச்சினோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.